திருப்பிக் கொள்ளுங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம், எல்லாரும் வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 4வது அதிகாரம் 23வது வசனம். எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். காத்துக்கொள் அப்படிங்கிற தலைப்பில் ஆண்டவருடைய வசனத்தை இந்த நாளில் தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார்கள். இதே தலைப்பில் நம்ம ஏற்கனவே ஒரு முறை வசனத்தை நம்ம தியானித்து இருக்கிறோம். ஆகிலும் கூட ஆவியான இந்த வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட பேசுவதற்கு என்னை ஊந்தினபடினாலே இதை உங்களோடு கூட பகிர்ந்தளிக்க பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கிருபை செய்வாராக. கையை வைத்து ஒரு அலையிலே சொல்லுங்க. இங்கே வேத வசனம் சொல்லுகிறது, 4வது அதிகாரத்தில் 23வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அப்படின்னு சொல்லி, ஒரு ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகள் காத்துக்கொள்ள வேண்டிய சில பகுதிகள் இருக்கிறது. ஆமாம், ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் காத்துக்கொள்ள வேண்டிய சில பகுதிகள். நம்ம கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையானது அதி சீக்கிரமாக இருக்கிறது. ஏன்னா வருகை நாட்களுக்குரிய அடையாளங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே நிறைவேறி கொண்டிருக்குது. ஆமாவா இல்லையா? தோத்திரம். இதுவரைக்கும் நம்முடைய இந்திய தேசமும் அமெரிக்கா தேசமும் அவ்வளவு அந்யோன்யமாய் ஐக்கியமாக இருந்தாங்க. ஆமாம், அருமையான ட்ரம்ப் அவர்கள், அந்த அமெரிக்கா தேசத்தினுடைய ஜனாதிபதியாக இருக்கிற ட்ரம்ப் அவர்கள் நம்முடைய பிரதமர் மோடியாவுக்கு நெருங்கின நண்பர்கள் அப்படின்னாங்க. அந்த அளவுக்கு நெருங்கி இருந்தாங்க. ஆனால் இப்போ எதிராளியாக மாறிடுச்சு. ஆமாம், எப்போ வேணாலும் எது வேணாலும் சம்பவிக்கலாம். தேசங்களிலே எங்கு பார்த்தாலும் சில பிரச்சனைகள், யுத்தங்கள், சில வறுமைகள், பஞ்சங்கள், பட்டினிகளை நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். நியூஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இப்படிப்பட்ட செய்திகளெல்லாம் நீங்கள் பார்க்கணும், கேட்கணும், கவனிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சும்மா ஏதோ டிவியை ஏதோ ஒன்று பார்த்துட்டு போயிடாதீங்க. எல்லா விதமான செய்திகளை நீங்கள் பார்த்து ஆண்டவருடைய வார்த்தையோடு நீங்கள் ஒப்பிட்டு பாருங்க. ஆண்டவருடைய வருகை அதி சீக்கிரமாக இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? சீக்கிரமாக என் இயேசு மணவாளனாக இயேசு மணவாட்டியாக திருச்சபையை சந்திப்பதற்கு அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் மணவாளன் இயேசுவை மத்திய ஆகாசத்திலே நிச்சயமாய் சந்திப்பாங்க. ஆமென். ஆயத்தம் உள்ளவங்க. ஏன்னா வேதத்தில் தோத்திரம் 10 கன்னிகைகளை குறித்து ஆண்டவர் சொல்ற, 10 பேரும் கன்னிகைகள் அப்படின்னு இருக்குது. 10 கன்னிகள், அதில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள் என்று எழுதப்பட்டிருக்குது. 2 பேருமே ஆண்டவருடைய அந்த மணவாளனாகிய இயேசுவை எதிர்பார்த்து காத்திருந்தாங்க, மணவாளனை எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. ஆனால் மணவாளன் வர தாமதித்த போதுன்னு வேதம் சொல்லுது. ஒரு அலையிலே சொல்லுங்க. மணவாளன் வர தாமதித்த போது 2 நினைச்சிட்டாங்க, 10 பேருமே நித்திரையில் ஆனாங்க. ஆனால் 5 பேர் விழித்து கொண்டாங்க. நாமும் நீங்களும் நானும் இந்த நாட்களே விழித்து கொள்ளுகிற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். நித்திரையை விட்டு எழுந்திருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். நம்புறீங்களா? அல்லேலூயா. தோத்திரம். நித்திரையை விட்டு நாம எழுந்திருக்க வேண்டிய இந்த காலங்களுக்குள்ளாக நம்ம இருக்கிறோம். 5 பேர் விழித்து கொண்டாங்க, விழித்தார்கள், எழுந்தார்கள். ஆமென் சொல்லுங்க. தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டார்கள். மணவாளன் வருகிற சத்தம் கேட்டவுடனே மணவாளனுடைய அழைப்பை கேட்டு புறப்பட்டார்கள். ஆனால் அதற்கு பிற்பாடு ஆயத்தம் இல்லாமல் இருந்தவர்கள் எழுந்தார்கள். ஆனால் அவர்கள் ஆயத்தம் இல்லாதபடியினாலே அவர்கள் கைவிடப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தெய்வ ஜனமே, நீங்களும் நானும் விழித்துக் கொள்ளுகிற ஒரு காலத்துக்குள் இருக்கிறோம். எழுந்திருக்க வேண்டிய ஒரு காலத்துக்குள் இருக்கிறோம். மணவாளனான இயேசுவை சந்திக்கக்கூடிய ஒரு காலத்துக்குள்ளாக நம்ம இருக்கிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. மணவாளன் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். உங்களையும் என்னையும் சந்திப்பதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அப்ப இந்த கடைசி காலத்தில் அந்த மணவாளனாகிய இயேசுவை நாம் சந்திக்க வேண்டுமானால் நாம் காத்துக்கொள்ள வேண்டிய சில காரியம் உண்டு. ஒரு 3 காரியத்தை காத்துக்கொள்ள வேண்டியதை உங்கள் மத்தியில் நான் வைக்கும்படியாக விரும்புகிறேன். முதலாவது, நீங்களும் நானும் காத்துக்கொள்ள வேண்டிய முதல் காரியம் விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள். எதை காத்துக்கொள்ளணுமா? விசுவாசம். எடுத்து வாசியுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 1 தீமோத்தேயுனுடைய நிருபம் 3வது அதிகாரம் 9வது வசனம். விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே
ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கவனிங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்தில் அவர் சொல்லும்போது, விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியோடு என்ன செய்யணுமா, காத்து கொள்ளுகிறவர்களாய் இருப்பீர்களாக. விசுவாசம் என்பது ஒரு ரகசியமா. என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க? விசுவாசம் என்பது அது ரகசியம் அப்படின்னு இருக்குது. விசுவாசம் என்பது ரகசியம், அது சுத்த மனசாட்சியோடு என்ன செய்யணுமா, காத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி பவுல் மூலமாக ஆவியானவர் எழுதி வைத்திருக்க. அந்த விசுவாசத்தை குறித்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் 2வது அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லும்போது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு, பாஸ்டே தான் சொல்றாரு, நம்ம பைபிளை திருப்ப வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை அப்படின்னு அப்படி இருக்காதீங்க, திருப்புங்க, பைபிளை புரட்டி நீங்க பாருங்க. ஆமென் சொல்லுங்க. நம்ம நிறைய வேளையில் யாரோ சொல்கிறத கேட்டுட்டு அவர் சொல்கிறது உண்மையாக தான் இருக்கும், அவர் சொல்கிறது சத்தியமாக தான் இருக்கும் அப்படின்னு நம்பி போடுறோம். நான் சொல்கிறேன், வேத புரட்டர்கள் இன்றைக்கு அநேகர் எழும்பி இருக்கிறாங்க. ஆகையால் வேதத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், தினந்தோறும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பெரோயா சபையாரை குறித்து வேதம் இப்படி சொல்லுகிறது, தெசலோனிக்கேயர் உள்ளவர்களை பார்க்கலும் அவர்கள் நற்குணசாலிகளாய் மாறினாங்க. காரணம் என்ன? அவர்கள் தினந்தோறும் வேதம் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி வேதத்தை தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்ததினாலே தெசலோனிக்கேயர் உள்ளவர்களை பார்க்கலும் நல்ல குணசாலிகளாய் மாறினாங்க. அல்லேலூயா. வேதத்தை தினந்தோறும் என்ன செய்யணும், ஆராய்ந்து பார்க்கணும். வேதத்தை புரட்டணும், வேதத்தை எடுத்து நீங்க படிக்கணும், படிச்சு அதை ஆராய்ந்து பார்க்கணும். ஆவியானவர் என்ன எழுதி வைத்திருக்கிறார், எனக்காக என்ன சொல்லி இருக்கிறார், இருக்கீங்களா? அல்லேலூயா. எனக்காக, என் சபைக்காக, என் பட்டணத்திற்காக, சபைக்காக தோத்திரம், இந்த வேதத்தில் என்ன சொல்லி வச்சிருக்கிறாரு, தினந்தோறும் என்ன செய்யணுமா, தினந்தோறும் வேதத்தை வாசித்து ஆராய்ந்து பார்க்கணுமா. இன்னைக்கு அந்த அனுபவம் இருக்குதா? ஒரு சில கர்த்தருடைய பிள்ளைகளாம் வேதத்தை நல்லா வாசிக்கிறீங்க, அதை நினைச்சு நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஒரு சிலர் இன்னைக்கு கொண்டு போய் வைக்கிற வேதத்தை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் என்ன செய்றாங்க, தேடியே பார்க்குற ஆளுகளும் இருக்கிறாங்க. நான் நம்ம சபையை சொல்ல, வேற சபையை சொல்லிக்கிட்டு இருக்கேன், விடுங்க, தோத்துரும். ஏன்னா இன்னைக்கு வைக்கிற அந்த பைபிளை அடுத்த வார ஞாயிற்றுக்கிழமை தான் என்ன செய்றாங்க, அந்த பைபிளை தேடுகிற ஆளுங்க கூட இருக்குதுங்க. இல்லைன்னு சொல்ல முடியாது. யார் பாஸ்டர் அப்படி? தனியாக கேளுங்க, சொல்கிறேன், பேரை சொல்லாம. கையை வைத்து சொல்லுங்க. அல்லேலூயா. சில கர்த்தருடைய பிள்ளைகளை நான் சொல்ல முடியுங்க, பைபிளை எடுத்து வாசிக்க முடியாட்டாலும் ட்ராவல் பண்ணால் கூட அதில் அந்த அந்த பைபிள் அங்கே உள்ள அந்த மொபைலில் இருக்குது, அதை எடுத்து என்ன செய்கிறாங்க. சில வேளை நான் பிரயாணப்படும் போது பார்த்துருக்கிறேன், அதை எடுத்து படிச்சுட்டு போகிறாங்க. அப்படி பிள்ளைகள் இருக்காங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்கு அப்படிப்பட்ட ஆப் இல்லைன்னா சொல்லுங்கள், எங்ககிட்ட இருக்குது. தோத்திரம், முழு பைபிளும் உள்ளே இருக்குது, உங்களுக்கு வாசிக்கிறதுக்கு நாங்கள் எடுத்து தாரோம். ஆமாம், சும்மா இருக்கும்போது என்ன செய்யுங்க, எடுத்து வாசிங்க. இன்னைக்கு என்ன இந்த கூட்டம் கிளம்பி இருக்குது, தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, கையை வைத்து சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ கிருபையினாலே நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம். அப்ப ரட்சிப்பு விசுவாசத்தினாலே வரப்பட்ட ஒன்றாய் இருக்கிறது. நான் சொல்ல மீண்டும் மீண்டும், ஆமா, விசுவாசம் விலையேற பெற்ற ஒன்று. ஏன்னா விசுவாசத்தினால் வராத யாவும் பைபிள் படிச்சவங்கிட்ட கேளுங்க பாஸ்டர், என்கிட்ட கேட்குறீங்க. விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே அப்படி இருக்குது. அப்ப சகலவற்றுக்கும் ஒரு ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைக்கு எது தேவைன்னா விசுவாசம், அஸ்திபாரமே விசுவாசம். அப்ப அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் மேல கட்டப்படுகிற அந்த கட்டடமானது ஸ்ட்ராங்கா இருக்கும். அஸ்திபாரமாகிய விசுவாசம் என்கிற அஸ்திபாரம் சரியில்லைன்னா தோத்திரம், மேல கட்டுற கட்டடமோ தோத்திரம். ஆண்டவர் அதுக்கு உண்மை சொல்றாரு, புத்தி உள்ளவங்க புத்தி இல்லாதவங்க. ஒருத்தன் கற்பாறையின் மேல் கட்டின ஒரு வீடு, ஒருத்தன் மணலின் மேலே கட்டின வீடு, 2 பேரும் வீடு தான் கட்டுறாங்க. இருக்கீங்களா? 2 பேரும் வீடு தான் கட்டுறாங்க. கற்பாறையின் மேல் கட்டப்பட்டதுலையும் காற்றும் மழையும் வந்து மோதினது, மணல் மேல் கட்டப்பட்டதுலையும் மோதி. நல்லா கவனிங்க, 2க்குமே பிரச்சனை இருக்குது. நான் சொல்ல, உலகத்தாருக்கும் பிரச்சனை இருக்கும், ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் பிரச்சனை இருக்கும். பிரச்சனை இல்லாமல் இருக்காது. அவங்களுக்கு தேவை இருக்கும், நமக்கும் தேவை இருக்கும். அவங்களுக்கும் பலவீனம் வரும், நமக்கும் பலவீனம் வரும். இருக்கீங்களா? அல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுகிறது, தோத்திரம், மண்ணினால் கட்டப்பட்டது, மணலினால் கட்டப்பட்டது, அது அழிந்து முற்றிலுமாய் அழிந்து போனது. ஆனா கற்பாறையின் மேல் கட்டப்பட்டதோ அது நிலைத்து நின்றது. அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டபடினாலே எத்தனை மோதினாலும் அதை தாங்கக்கூடிய பலனையும் சக்தியையும் கர்த்தர் நமக்கு தருகிறவராக இருக்கிறாரு.
நமக்கு பிரச்சனை வருது, பாடுகள் வருது, போராட்டங்கள் வருகிறது. ஆனால் எல்லாவற்றிலும் நமக்கு உதவி செய்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் தான் சொல்றாரு, பயப்படாத, நான் உனக்கு துணையா இருக்கிறேன். கையை உயர்த்தி கர்த்தர் துணையா இருக்கிறபடினா நம்ம எதை குறித்து என்ன செய்ய வேண்டியதில்லை, எதை குறிச்சும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. சில வேளைகளில் யோசேப்புக்கு மாதிரியே சொல்லலாம், தோத்திரம், யோசேப்புக்கு கர்த்தர் தந்த வசனம் அவனை இணைஞ்சதான், புடமிட்டது. சில வேளையில் ஆண்டவர் நமக்கு சில வாக்கு தத்தங்களை கொடுப்பாரு, அந்த வாக்கு தத்தம் நம்மளை புடமிடும், உருவாக்கும். தோத்திரம், யோபு சொல்றாரு, அவர் என்னை சோதித்த பின்னே அழிஞ்சு போவேன், செத்து போவேன். அப்படி இல்லை, சுத்த பொண்ணாக. சில வேளையில் ஆண்டவர் அவர் புடமிடுறாருங்க. ஒரு தேவ மனுஷன் சொல்றாரு, தோத்திரம், ஆமா, அதாவது சூளைக்கு போகாத கல்லு கட்டடத்துக்கு உதவாது அப்படிங்காரு. ஹலோ, சூளைக்கு போகாத கல்லு, செங்கல் கட்டடத்துக்கு என்ன செய்யாது, உதவாது. எதுக்காக சூளையில் வச்சு எரிக்கிறாங்க அப்படின்னா, அது இன்னும் உறுதிப்படுவதற்காக. அப்போ சில வேளைகளில் நம்ம கர்த்தருக்காக உறுதியாக நிற்பதற்காக சில புடமிடுதல் நமக்கு நடக்கும். அது எவ்வளவு நாளுன்னு நமக்கு தெரியாது, எவ்வளவு காலம்னு தெரியாது. ஆனால் ஒன்றை புரிஞ்சுக்கொள்ளணும், அக்கினி சுவாலைக்குள்ளும் கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. அதனால தான் சாத்ராக்கு மேசாக்கு தைரியமாக சொன்னாங்க, ராஜாவுக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை, ராஜாவின் கைக்கும் அக்கினி சுவாலைக்கும் எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறாரு. எந்த நம்பிக்கை அப்படின்னா, கர்த்தர் கூட இருக்காரியா? உங்களால் சொல்ல முடியுமா? இந்த பலவீனத்தில் என் கர்த்தர் கூட இருக்காரு, இந்த பிரச்சனை என் கர்த்தர் கூட இருக்கிறாரு, இந்த தேவைகள் மத்தியில் என் கர்த்தர் கூட இருக்காரு. யோசேப்பு சிறைச்சாலையில் கிடக்கிறான், செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறான். புலம்பலையே அவங்ககிட்ட சொன்ன, ஆனால் மறந்து போனாங்க. ஆனால் வேதம் சொல்லி சிறைச்சாலையிலும் யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். நான் சொல்ல, எங்கே இருக்கட்டும், சிங்கக்கவியாக இருக்கட்டும், சிறைச்சாலையாக இருக்கட்டும், இதை போட்டு உட்கார வைங்க, வாரத்துக்கு ஒரு டிக்கெட் நமக்கு எழும்பிடுது. இந்த பிள்ளைகளை அடித்தா கோபம் வரும் எனக்கு, ஏன்னா நான் சொன்னதுனால தான் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஒரு சின்ன மெத்தேட் இருக்குது. எங்கள் பாஸ்டம்மா, என்னுடைய மனைவி பாஸ்டம்மா ஒரு மெத்தேடு வச்சுருக்குறாங்க. சாய் சேட்டை பண்ணுச்சு அப்படின்னா சின்ன வயசில் உட்கார வச்சு கையை தொடக்கி கீழே வச்சுருக்கோம். யார் துடைக்கல? ஆமாம், ஏன்னா பைபிள் அப்படி இருக்குது. எலியேசர்ட்ட ஆபிரகாம் சொல்கிறாரு, உன் கையை தொடையின் கீழ் வை அப்படின்னு. அந்த அம்மா தொடைக்கு கீழே வச்சுருக்கோம். தொடைக்கு கீழே வச்சுருக்கதா நமக்கு தெரியும், ஆனால் சாய் வாய் மட்டும் திறந்துக்கிட்டு இருக்கோம். அதுங்க கண்ணு பொழுவல்னு என்ன, நான் கீழே பிடிச்சி 2 நகட்டு அடிக்கிறதே தெரியாது. உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லித்தரேன். அல்லேலூயா சொல்லுங்க. அடித்தா பாஸ்ட் இப்படி சொன்னதுனால அடிச்சுட்டான்னு எல்லாரும் அவரை பார்ப்பாங்க, அவரை பார்ப்பாங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் உட்கார வச்சு 2 நகட்டுங்க, முடிஞ்சு போயிடும். வாயை திறந்தால் 2 வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு கூப்பிட்டு வந்துருக்கு, சரியாக போயிடும். சின்ன பிள்ளைங்க அப்படித்தான் இருக்கும், சேட்டை பண்ணும். என்னப்பா? ஆமாம், சேட்டை பண்ணும். ஆனால் நகட்டுங்க. இப்போ இருந்தே சில காரியத்தை தேவ சமூகத்தில் அமர கற்றுக் கொடுப்போம். இப்படியே ஒழுங்கில்லாமல் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் பின்னாடி அது வேறு மாதிரி ஆயிரும். இருக்கீங்களான்னு கையை வைத்து சொல்லுங்க. அல்லேலூயா, தோத்திரம். அதனால எல்லா சூழலிலும் கர்த்தர் என் கூட இருக்கிறாருங்கிற ஒரு நிச்சயம் நமக்குள்ள இருக்கணும். வனாந்தரமா இருக்கட்டும், அவர் தான் சொன்னாரு, வனாந்தரத்தில் வழிகளை உண்டு பண்ண என்னால முடியும். வனாந்தரத்தில் வழிகளையும் அவாந்தர வழிகளில் ஆறுகளையும் நான் உண்டு பண்ணுவேங்கிறாரு. அவரால் முடியலன்னு நம்ம ஏன் அவரை தொழுது கொள்ளணும்? அவரால் முடியலன்னு அவரையே நம்ம தேடணும்? அவர் சமூகத்துக்கு ஏன் வரணுங்க? அவரால் எல்லாம் கூடும். நம்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவரால் எல்லாம் கூடுங்க. அப்போ சில வேளையில் விசுவாச பரீட்சை நமக்கு நடக்கும், விசுவாச போராட்டங்கள் நமக்கு வரும், நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும் அநேக வேளையில். ஆமென் சொல்லுங்க. இந்த விசுவாசத்தை குறித்து பவுல் எழுதும்போது, ஆமா, விசுவாச கப்பலை சிலர் இணைஞ்சாங்களாம், சேதப்படுத்தினார்கள். அப்ப விசுவாசத்தை பவுல் எதோட ஒப்பிட்டு பண்றாரு, கம்பேர் பண்றாருன்னா எதோடங்க? எதோடங்க சொல்லுங்க. விசுவாச கப்பலை சிலர் சேதப்படுத்தினாங்க அப்படின்னா விசுவாசம் கப்பலுக்கு சமம். ஒரு கப்பலுடைய விலை என்ன? எங்களுக்கு என்னன்னு கேட்டால் எங்களுக்கு என்ன தெரியும்? ஆமாம், கொஞ்சம் ஒரு மதிப்பிட்டு பாருங்களேன். சில கோடிகள் சொல்லலாம், ஆமாவா இல்லையா? இல்லாட்டா பல கோடிகள்னு சொல்லலாம். ஒரு இந்த ஸ்டீமர் மீன் பிடிக்க போகிறவங்க, மோட்டர் படகு, அவங்க சொல்கிறாங்க 1 கோடி ரூபா ஆச்சு அப்படிங்க. ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு,
1 கோடி ரூபாச்சு. ஒரு ஸ்டீமர் மீன் பிடிக்க போகிற படகுக்கு 1 கோடி ரூபா ஆகுதுன்னா, ஆமாம், இங்கேருந்து ஆட்களை கொண்டு போகிறத, சரக்கை கொண்டு போகிற ஒரு கப்பலுடைய விலை எத்தனை கோடி இருக்கும் பாருங்க. அப்போ உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த விசுவாசம் பல கோடிக்கு சமானம். அல்லேலூயா. ஆமாம், கோடிக்கணக்கான மதிப்பிட முடியாது. ஏன்னா தோத்திரம், பணம் செய்யாததை கூட நமக்குள் இருக்கிற விசுவாசம் செய்ய வச்சிடும். வேதம் சொல்லுது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். தோத்திரம், விசுவாசம் இருந்தா போதுங்க. தோத்திரம், காற்றையும் காண மாட்ட, மழையும் பார்க்க மாட்ட, ஆனா பள்ளத்தாக்குகள்லாம் தண்ணீரால எப்படி? விசுவாசம். 38 வருஷம் படுத்த படுக்கையில் இருக்கிறவன் பார்த்து சொல்லாரு, சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா அப்படின்னு. அவன் சில காரியத்தை சொல்றான். உன் படுக்கை எடுத்துக்கொண்டு எழுந்து, அவ்வளவுதான் விசுவாசம். 12 வருடங்கள் பெரும்பாடு உதிரப்போக்கினாலே தீராத பலவீனம், தன் ஆஸ்தியெல்லாம் வித்து சற்றும் குணமாகாதபடி இருக்கிறான். தோற்ற வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் சுகமாவேன் என்று சொல்லி ஓரத்தை தொட்டா. எங்க வஸ்திரத்தை தொட்டா சுகமாகுமா? நான் வந்து தொடுறேன், இல்லை நீங்க வந்து தொடுங்க, சுகமாதான்னு பார்ப்போம். ஹலோ, இயேசுநாதர் யாருமே தொட்டதில்லையா? என்ன ஒரு மாதிரியா இருக்கிறீங்க? எல்லாம் பெரும்பாடுகளோடு இருக்கிற மாதிரியே இருக்குது. தோத்துரும். வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் என்ன செய்வேன்? சுகமாவேன் அப்படின்னு சொல்லி தொட்ட அந்த நிமிஷம் என்னஞ்சான்? ஏசு நின்று கேட்கிற, என்னை தொட்டது யார்? அநேகர் சொல்றாங்க, அநேகர் நெருக்கி கொண்டு வரும்போது உண்மை தொட்டது யார் என்று கேட்கிறேன். அவர் சொல்லாரு, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போனது. இன்னைக்கும் ஆண்டவருடைய வல்லமை குறைஞ்சு போகலங்க. தோத்திரம். விசுவாசத்தோடு ஆண்டவர் இடத்துல வந்து மண்டியிட்ட போது அவர் சொல்லுகிற ஒரு காரியம் தெரியுமா? மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உனக்கு இந்த விடுதலை எது கொண்டு வந்ததுன்னா, நீ ஏன் மேல வச்ச விசுவாசம். நான் சொல்றேன், விசுவாசம் விலையேற பெற்றது. ஆமா, நான் சொல்ல, உள்ள பாற்று இல்லை. எது உள்ள பாற்று இல்ல, கிட்னியே இல்ல, விசுவாசிங்க. அல்லேலூயா. ஒரு தேவ மனுஷன் சொன்னாரு, தோத்திரம், ஐயா என் இருதயம் முற்றிலுமா போச்சுன்னு சொல்றாங்க, இடமாற்றம் ஆயிருச்சு, செயல்படாது. நான் ஆண்டவர் மேல வச்ச நம்பிக்கை, ஆண்டவரிடத்தில் அன்றைக்கு ஜெபம் பண்ணேன். ஆனா மருத்துவர்கள் செக்அப் பண்ணி பார்த்து சொன்னாங்க, உங்க இருதயம் இப்பொழுது புதுசா ஒன்று உருவாயிருக்கு அப்படின்னாங்க. உண்மையை சொல்றேன், கர்த்தர் இன்றைக்கும் அற்புதங்களை செய்வதற்கு அவர் போதுமான கர்த்தராக இருக்கிறார். இல்லாதவைகளை இருக்கிறதாக அழைக்கிறவர். இங்க இருக்கிற உங்க வாழ்க்கையில் ஏதாவது பலவீனத்தோடு இருக்கலாம், ஒருவேளை சரீரத்தில் ஏதோ அவயவங்கள் ஒருவேளை பாதிக்கப்பட்டு இருக்கலாம். விசுவாசத்தோடு தேவ சமூகத்தை சார்ந்து பார். தெய்வ பிள்ளையே, உன் விசுவாசம் உனக்கு ஒரு அற்புதத்தை கொண்டு வரும். நம்புறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா விசுவாசம் விளையாடப்பட்டு, அந்த விசுவாசத்துக்கு சில பரீட்சை, சில டெஸ்ட் எல்லாம் நடக்கும். அதில் நம்ம பாஸ் ஆகணும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த விசுவாசம் நமக்குள் வைக்கப்பட்டிருக்க, காக்கப்பட வேண்டும். எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே 11வது அதிகாரம் 6வது வசனம் இப்படி சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு கூடாத காரியம் உண்டென்றும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த விசுவாசத்தை குறித்து, விசுவாசம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த விசுவாசம் ரகசியம்னு சொல்லிட்டார் பவுல். அந்த விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியோடு நம்ம என்ன செய்யணுமா? காத்துக்கொள்ளுட்டாரு. ஆனா அந்த விசுவாசம் எப்படி இருக்குமா? அது தேவனுக்கு பிரியமான ஒன்றா. விசுவாசம் இல்லாமல் தேவனை என்ன செய்ய முடியாது? ஆண்டவரை பிரியப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு காரியம் விசுவாசம் தான். என்ன விசுவாசம்? இந்த நிலையில என் கூட இருக்காரு, முதல்ல அதை விசுவாசிக்கணும். பக்கத்தில் கையை பிடிச்சி கேளுங்க, நம்புறீங்களா? உங்க கூட ஆண்டவர் இருக்கிறார் நம்புறீங்களா? உங்க கூட ஆண்டவர் இருக்காரு நான் நம்புறேன். சொல்லுங்க, எவ்வளவு பாக்கியம் பார்த்தீங்களா? அல்லேலூயா. என் கூட இருக்கிறான்னு சொல்ல விட உங்க கூட ஆண்டவர் இருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். அப்போ உங்க கூட இருக்காருன்னு என் கூட இல்லாமல் இருப்பாரா? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கிதியோனை பார்த்து கர்த்தர் சொல்ல, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு. ஆமாம். அவர் கேள்வி என்ன? என்ன ஆண்டவரே, என்ன குத்துச்சோ தெரியல. நமக்கு குத்துனா தானே ஆன்னு சொல்லுவோம். என்ன குத்துச்சோ தெரியல, என்ன ஆண்டவரே. கர்த்தர் கூட இருந்தா சுகர் ஏன் வந்துச்சு? கர்த்தர் கூட இருந்தா பிரஷர் ஏன் வந்துச்சு? கர்த்தர் கூட இருந்தா அல்சர் ஏன் வந்துச்சு? நல்ல கேள்வி தானே. ஏன் வந்துச்சு? ஏன் வந்துச்சு? வராதுன்னு எங்கேயாவது வேதத்தில் சொல்லியிருக்குதா? ஹலோ, வராதுன்னு எங்கேயாவது சொல்லியிருக்கா? எசேக்கியா ராஜா
அவன் சொல்கிறான், நான் உமக்கு முன்பதாக எவ்வளவு உண்மையும் உத்தமமாக நான் உம்மை சேவித்தேன் அப்படிங்கிறான். உண்மையாக உத்தமமாக சேவிச்சானா. அவனுக்கு ஒரு வியாதி, வியாதி தோற்று நாளுக்கு நாள் கூடி கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா மரணத்தை கொண்டு வந்துருச்சு. இப்போ தீர்க்கதரிசிட்ட பேசுகிறாரு கர்த்தர், எசேக்கியாட்ட போய் சொல்லு, அவன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, அவருக்கு வண்டி ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு. அல்லேலூயா. மணி இப்போ 11:45 ஆகுது. இப்போ திடீர்னு உங்ககிட்ட ஆண்டவர் பேசுகிறாரு, வண்டிக்கு சொல்லிடுங்க, உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு 12 மணிக்கு வண்டி, 12 மணிக்கு உங்களை கூப்பிட்றதுக்கு வரப்போகிறார் தூதர் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன செய்வீங்க? நல்ல விடுதலையோட, பாஸ்டர் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆராதிப்போம் பாஸ்டர் அப்படின்னு நான் சொல்வீங்க. ஏன் சிஸ்டர் அழுகிறீங்க? வண்டி ரெடி ஆயிடுச்சா பாஸ்டர், வண்டி ரெடி ஆகிருச்சா? எனக்கெல்லாம் இப்போ வண்டி வந்தாலும் சரி, மைக்கை போட்டுட்டு நல்லா இருப்பீங்க ஆண்டவரை. என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க? அப்போ பவுல் கல்யாணத்தை பார்க்கலையா பாஸ்டர்? பரவாயில்ல, மணவாளன் இயேசு வரும்போது மத்தியாகத்தில் பார்த்துட்டு போகிறேன். ஆளை பாருங்க, ஒரு ஜெபம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மத்தியாகாசத்தில் பார்த்துட்டு போகிறேன். அங்கே தான் ஒரு மணவாளனுக்கு ஒரு கல்யாணம் நடக்கும்ல, அங்கே அவரை வச்சு பார்த்துட்டு போகிறேன் கல்யாணத்தை. அவ்வளவுதானே, இதில் என்ன பெரிய கஷ்டம்? தோத்துரும். அப்படியெல்லாம் இல்லை, அழைப்பு வந்தால் உடனே ரெடி. ஆமேன்னு சொல்லுங்க. நான் அதை பார்க்கல இதை பார்க்கல இன்னும் அனுபவிக்கல அப்படின்னா இருக்கட்டுங்க, தோத்துரும். ஆனாலும் கர்த்தர் நமக்கு தீர்க்க ஆயுசை கொடுப்பாராக. வேதம் சொல்லுது, அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும். அப்படின்னா என்ன? நான் சில வசனத்தை பிடிச்சிக்கிறேங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கீங்க, ஆண்டவரை முதிர் வயதிலும் அப்படின்னா நான் கொஞ்சம் வயசில் சாக மாட்டேன். அப்படி சில வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க. கொஞ்சம் வயசில் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் சாக மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ணணும். நான் சாக மாட்டேன் எனக்கு தெரியும். ஆமாம், கொஞ்சம் முதிர் வயதில் ஆமாம் நீ கனி தந்து அப்படின்னா நான் வயசான பிறகு கனி கொடுப்பேன்னு சொல்லியிருக்குதே. அப்போ நான் வயசான வரைக்கும் இருப்பேன்லவா? பேதுருவை பிடிச்சி உள்ளே ஓட்டாங்க. எங்கே? அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்தில் யாக்கோவை கொண்டு விட்டாங்க, பேதுருவை பிடிச்சி போட்டிருக்காங்க. ஒரு பண்டிகை நாள், மறுநாள் கொள்வோம்னு உள்ளே போட்டிருக்காங்க. தலைவர் நல்லா உறங்கிட்டு இருக்கிறாரு. மறுநாள் சாக போகிறவருக்கு உறக்கம் வருமா அப்படின்னு அவர் உறங்குறாரு. காரணம் என்ன தெரியுமா? அவருக்குள்ள ஒரு ஆழமான நம்பிக்கை, விசுவாசம். ஏன்னா அந்த யோவான் 21ஆம் அதிகாரத்தில் அவர் தெளிவாக சொல்லிட்டார். இயேசு கிறிஸ்து என்ன அப்படின்னா கேட்குறாரு, இவனுடைய காரியம் என்ன அப்படின்னா கர்த்தர் சொல்கிறாரு, தோத்திர இள வயதில் இருக்கும்போது ஆமாம் நீ உன் வஸ்திரத்தை நீ உன் அறையை கட்டி கொண்டாய், நீ முதிர் வயதாகும்போது வேறு ஒருவன் என்ன செய்வான், உன் அறையை கட்டி நீ அறியாத வழியில உன்னை நடத்தி செல்வான் அப்படின்னு. அப்போ அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை, ஆஹா அப்படின்னா இப்போ இள வயது, இப்போ என் இஷ்டத்துக்கு நான் கட்டி நடக்கிறேன் வைக்கிறேன். ஆனால் முதிர் வயதில் அப்படின்னு இருக்கிறாரு. முதிர் வயது அப்படின்னா நான் இப்போ சாக மாட்டேன், ஏறோது இப்போ என் மேலே என்ன செய்ய முடியாது, கையே போட முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க. சில வாக்கு தத்தங்களை பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. வியாதியா பலவீனமா பரவாயில்ல இருந்துட்டு போகட்டுமே. ஆமாம், வியாதி உன்னை சேதப்படுத்தாதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. என்னை சேதப்படுத்தாது, உன் வாயின் வார்த்தையின்படி ஆக கடவது அப்படிம்பாரு. அங்கிட்டு இருந்து ஒரு சத்தம், ஒன்று முன்னை அப்படித்தானே சொல்லுது, ஒன்று முன்னை அப்படி இருக்குன்னா சுகர் என்னை சேதப்படுத்தாது, பிரஷர் என்னை சேதப்படுத்தாது, அல்சர் என்னை சேதப்படுத்தாது. சாவுக்கேதுவானதை நீ குடிச்சாலும் அது ஒன்று என்ன செய்யாதான். நம்புறீங்களா? நம்புறவங்களுக்கு தான் இந்த வார்த்தை. ஆமேன்னு சொல்லுங்க. அதுக்காண்டி மத்தியானம் போய் பன்னி மாத்திரை வாங்கி குடிச்சு பார்ப்போன்னு போட்டுறாதீங்க, ஒரு துத்தத்தை வாங்கி குடிச்சு பார்த்துருமுன்னு போட்டுறாதீங்க. தோத்துரும். ஒரு வேளை யாராவது அப்படி உங்களை கொல்லன்னு நினச்சி செஞ்சாலும் குடிச்சிட்டு கம்பீரமாக என்ன செய்வீங்க, கர்த்தருக்கு தோத்திரம் யோ அப்படின்ட்டு வந்துடுவீங்க. வசனம் சொல்லுதுங்க, ஒன்றும் உங்களை என்ன செய்யாது சேத படுத்த. அமெரிக்கா தேசத்தில் ஒரு தேவ மனுஷன், அவருடைய பேர் என்னதியா, சார்லியா, ஆமாம் சார்லிக் அப்படிங்கிறதான ஒரு தேவ மனுஷன். ஆமாம், நல்ல அருமையாக பயன்பட்ட ஒரு தேவ மனுஷன். இளைஞர் மத்தியிலும் சரி, பெரியவர்கள் மத்தியிலும் சரி, பொது ஜனங்கள் மத்தியிலும் சரி, நல்ல வல்லமையாக பயன்பட்டவர். ஆமாம், ட்ரம்முக்கே ஃப்ரெண்ட்ஸாம். ஆமாம், ஃப்ரெண்டாக இருந்தாராம். அப்படி ஏன்னா அவருக்கு கவுன்சிலிங் கொடுப்பான இவர். அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷன். ஒரு காலேஜில் கல்லூரியில் கேள்வி பதில் நடந்துக்கிட்டு இருக்கும்போது டபார்னு ஒருத்தன் சுட்டுட்டான், கழுத்தில் குண்டு பாயுது, அதை போட்டிருக்கிறாங்க. அப்படி அந்த இடத்துல சுருண்டு விழுந்து இறந்து போன 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, கை குழந்தை.
அந்த குழந்தையோடு போட்டாவை போட்டிருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், கர்த்தருடைய ஊழியத்தில் இருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு எப்போ வேணாலும் இந்த உலகத்தில் மரணம் சம்பவிக்கும். ஆனால் இங்கே கண்ணை மூடுனா அங்கே கண்ணை திறப்போம். ஹல்லேலூயா, தோத்திரம். இங்கே கண்ணை மூடுனா இது தற்காலிகம், அது நிரந்தரம். ஆமே, அதுக்காகத்தான் இத்தனை பாடு, இத்தனை பிரச்சனை, இத்தனை அவமானம். தோத்திரம். ஆமாம், ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்காரு. இந்த காலகட்டத்தில் இரத்த சாட்சியாய் மரித்த ஒரு பரிசுத்தவானவர். ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனால மரணத்தை பார்த்தால நம்ம என்ன செய்ய வேண்டாம். மரணமே உன் தைரியமா சொல்லுங்க. ஐயோ, நான் இந்த வியாதியில் செத்துருவனோ. செத்துரு. இருந்து என்ன செய்ய போகிறோம்? நான் போய் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணி ஒரு 1000 பேரை நான் ரட்சிப்பில் நடத்த போகிறேன், நான் சொல்ல போகிறேன். பிலிப்பு மாதிரியா என்ன செய்ய போகிறோம்? பரவாயில்ல, இந்த பிரச்சனையை நான் செத்துருவேனோ நான் சொல்லேன். பரவாயில்ல, பிரச்சனையை பார்த்து சவால் விடுங்க. தோத்திரம். உங்களை என்னை ஆண்டவர் அழைத்தது பயந்துக்கிட்டு இருக்கிறதுக்கல்ல. பயப்படுறவர்களும் அவிசுவாசிகளும் பரலோகத்துக்குள்ள என்ன செய்ய முடியாதா? பிரவேசிக்க முடியாது. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும், தோத்திரம், தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியவே கத்த, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியவே கத்தர் கொடுத்திருக்கிறாரு. பயந்துகிட்டு போகிற சோம்பேறிகளும் சொற்பிளாங்களும் நமக்கு கிடையாது. தைரியமா ஏத்து நில்லுங்க. யாரு வரட்டுமே, ஆமா, கிறிஸ்துவுக்கு விரோதமாக யாரு எழும்பட்டுமே, தைரியமா சந்திப்போம். தோத்திரம். இங்க இருந்தா கத்தருக்காக, அங்க போனா கத்தரோடு கூட. விசுவாசிக்கிறீங்களா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில அவ்வப்போது விசுவாச போராட்டம், விசுவாச பிரச்சனைகள் நமக்கு வரும். ஆகவே நமக்குள் கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்தை நாம் என்ன செய்யணுமா? காத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு இருக்குது. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 18வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அதில் பிற்பகுதி இப்படி சொல்லுகிறாரு, மனுஷகுமாரன் வரும் நாட்களிலே விசுவாசத்தை காண்பாரோ. ஏன் இந்த வார்த்தை சொல்றாரு? ஆண்டவருடைய வருகை நாட்கள் நெருங்க நெருங்க அநேகருக்கு தேவன் மேல இருக்கிற விசுவாசம் என்ன செய்யுமா? குறைஞ்சிக்கிட்டே போகும். காரணம், அதுக்கு விளக்கம் கொடுக்கிறாரு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது 2 தெசலோனிக்கர் நிருபம் 2வது அதிகாரம் 3வது வசனம். 2 தெசலோனிக்கர் 2:3. நல்லா கவனிங்க. எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு இருங்க. ஏனென்றால் என்ன துரோகங்க? விசுவாச துரோகம் முந்தி நேரிடுமா. அப்ப நல்லா கவனிங்க. தோத்திரம். எவ்விதத்திலோ உங்களை மோசம் போக்கக்கூடிய ஒரு காரியம் நடைபெறும் அப்படிங்கிறாரு. ஏன்னா விசுவாச துரோகம் முந்தி நேரிடும். தோத்திரம். விசுவாச துரோகம் அப்படின்னா உங்களை குழப்பறுக்கிறதுன்னு ஒரு கூட்டம் எழும்புமா. ஆண்டவர் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சுருக்கீங்க, ஆண்டவர் மேலே விசுவாசம் வச்சுருக்கீங்க. திடீர்னு ஒருத்தர் பிசாசு எப்போவுமே நேரடியாக வரமாட்டான். இருக்கீங்களா? நிறைய பேர் நினைக்கிறாங்க பிசாசு எப்படி வருவான்னா 2 கொம்போட நாக்கை நீளமாக தொங்க போட்டுக்கிட்டு, தோத்திரம், ஒரு மாதிரியே கண்மையெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியெல்லாம் வந்துருப்பான். பிசாசு ரொம்ப அழகாக வருவான் பக்கத்து வீட்டில் இருந்து. ஏக்கா என்ன பண்ணுறீங்க? என்ன இப்படி இருக்கிறீங்க? நீயும் தான் கோயிலுக்கு போகிற, நீயும் தான் சர்ச்சுக்கு போகிற, நீயும் தான் ஜெபம் பண்ணுற, நீயும் தான் பைபிள் தூக்குற, உனக்கு ஏதாவது நடந்திருக்கா? நான் சொல்கிறேன் கேளு. என்ன கேட்க? நீ போய் ஒரு 7 வாரத்துக்கு தண்ணி எடுத்து ஊற்று. எங்கன்னு நான் சொல்ல விரும்பலை. நான் சொல்கிறேன், ஒரு 7 வாரம் நீ அதை சுற்றி வா. தோத்திரம். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? இதுதான் விசுவாச. ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை அசைக்கிறதுக்கு பிசாசு எப்போ நேரடியாக வரமாட்டான். இருக்கீங்களா? தோத்திரம். ஒரே ஒரு முறை இயேசுவின் இடத்துல பிசாசு நேரடியாக வந்து அவன் பிரச்சனையை கொண்டு வந்தான். அந்த லூக்கா 4வது அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். தோத்திரம். நேரடியாக ஒரு முறை வந்தான். அடுத்து எப்போவும் நேரடியாக வரல, அவன் மறைமுகமாக வரான். பேதுரு மூலமாக வர்றான். பேதுரு மூலமாக வந்து இது உமக்கு சம்பவிக்க கூட நல்ல ஃப்ரெண்ட்ஸாக பழகுறான். தோத்திரம். ஆண்டவருக்காக எதையும் செய்யும்படி தன்னை முழுவதும் அர்ப்பணித்தவன் பேதுரு. அவன் மூலமாக வந்து பேசுகிறான், இது உமக்கு சம்பவிக்க கூடாது. எது சம்பவிக்க கூடாது? கல்வாரி சிலுவைக்கெல்லாம் நீர் போக. ஏண்டா, நான் கல்வாரி சிலுவைக்கு போனால் உலகத்தின் ஜனங்கள் ரட்சிக்கப்பட முடியாதே. உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறதுக்குத்தான் நானே வெளிப்பட்டிருக்கிறேன். அந்த ரட்சிப்புக்கு இடரலாக இருக்கிற அப்பாலே போ. அப்படியே நான் உள்ள அப்படியே தந்திரமாக வர்றான். சில வேளைகள் ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை விசுவாசத்தை கெடுக்கிறதுக்கு நம்ம கூட பழகுற ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவே வருவான். நம்ம கூட வேலை செய்கிறவ மூலமாக, ஏன் நம்ம குடும்பத்திலிருந்து கூட எழும்பலாம். ஹலோ, விசுவாசம் காக்கப்பட வேண்டும். ஆமே.
யூதாஸ் காரியத்துக்குள்ள அந்த துணிக்கையை கொடுத்த உடனே சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் அப்படி இருக்கு. அதுக்கப்புறம் தான் அவன் வேலையை தொடங்குறான். எப்போவுமே பிசாசு நேரடியாக வரமாட்டான், மற்ற மனிதர்கள் மூலமாக. ஏன்னா அவன் ஒளியின் தூதனின் வேஷத்தை தரித்து கொள்ளுகிறவன் அல்லவா. சத்தியம் கேட்குறீங்களா? அல்லேலூயா. பிசாசு ஆண்டவர் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை கெடுப்பதற்கு, குலைப்பதற்கு பல தந்திரங்கள். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணார். என்ன அப்படின்னா, தோத்திர தேசத்தை விட்டு வா, ஆனால் உன் சந்ததியை நான் என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன்னு வாக்கு தத்தம் கொடுத்து வருஷங்கள் கடந்து போகுது. தோத்திர வருஷங்கள் கடந்து போனால் வாக்கு தத்தம் நிறைவேற ஒரு உள்ளங்கை மேகம் கூட தெரிய மாட்டேங்குது. இப்போ சாத்தான் என்ன செய்யறான், சாராளாமாக்குள்ள மூலமாக கிரியை செய்கிறான். சாராமா மூலமாக கிரியை செய்கிறான். என்ன கிரியை செய்கிறான்? இனி நமக்கு வாய்ப்பில்லை ராஜா, ஆபிரகாம் ராஜா தோத்திரம். அப்போ என்ன செய்யலாம், நம்ம வீட்டில் ஒரு அடிமை பெண் இருக்குல்ல, அவளோடு சேரும், அதன் மூலமாக என் வீடு கட்டப்படட்டும் அப்படின்னு தலைவரும் நம்பிட்டார். ஆண்டோடைய வார்த்தை, அந்த விசுவாசம் அவர் மேலே வச்சிருந்த அந்த விசுவாச நம்பிக்கை அப்படி இணைஞ்சிருச்சு, தனிந்து போக தொடங்கினது. அதனால தோத்திரம் அதற்கு செவி கொடுத்ததுனால இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை. நம்ம நாட்டில் தான் இவங்களுக்கு அவங்களுக்கும் பிரச்சனை, ஆனால் மற்ற நாடுகள் பூரா கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீமுக்கு தான் பிரச்சனை. ஹலோ, இருக்கீங்களா? அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? அன்றைக்கு விசுவாசத்தில் உண்டான தடுமாற்றங்கள், விசுவாசத்தில் உண்டான தடுமாற்றம். தெய்வ ஜனமே, விசுவாசம் காக்கப்பட வேண்டிய ஒன்று. விசுவாசத்தை குலைப்பதற்கு, ஆண்டவர் மேலே நீ வைத்திருக்கிற நம்பிக்கையை கெடுப்பதற்கு சில தந்திரமான காரியத்தை பிசாசு கொண்டு வருவான். செவி கொடுக்காத அந்நிய சத்தத்துக்கு ஒருபோது என்ன செய்யாத, நீ ஆண்டவர் மேலே வைத்திருக்க நம்பிக்கை விசுவாசத்தை ஒருபோது விட்டு விடாதே, அதை காத்துக்கொள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, தோத்திர 2 தீமோத்தேயு நிருபம் 4வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கும்போது, 2 தீமோத்தேயு 4:7 பாருங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன். ஒரு அலையிலேயே சொல்லுவோமே. பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன். பவுலை விட பாடுகள் பட்டவன் யாரும் கிடையாது, பவுலை விட அடிபட்டவங்க யாரும் கிடையாது, பவுலை விட பிரயாசப்பட்டவங்க யாருமே கிடையாதுங்க. ஆனால் அவர் சொல்றாரு, அது நல்ல போராட்டம். அல்லேலூயா. அது நல்ல போராட்டத்தை போராடினே, ஓட்டத்தை முடித்த விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் கொண்டு எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு மட்டுமல்ல, பிரசன்னத்தை விரும்புகிற யாவருக்கும் அதை அந்நாளிலே தந்தருவான் என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா. விசுவாசம் காக்கப்பட வேண்டும். தெய்வ பிள்ளையே, ஆண்டவர் மேல வச்சிருக்க விசுவாசத்துக்கு போராட்டம். விசுவாசத்தை காத்துக்கொள். 2வது காரியம், பரிசுத்தத்தை காத்துக்கொள். 1 பேதுருடைய நிருபம் 1வது அதிகாரம் 15-16 ஆகிய வசனம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள், நான் பரிசுத்தர். கையை வைத்து ஒரு அலையிலே சொல்லுங்க. 2வது, பரிசுத்தத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், காத்துக்கொள்ள வேண்டும். இந்த பரிசுத்தத்தை குலைப்பதற்கு பிசாசு பல யுத்திகளை, தந்திரங்களை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவான். வேதத்தில் லேவியராம் புஸ்தகத்தில் 20வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே சொல்லப்பட்டு, என் கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற. அப்போ நம்ம எப்போ ஆண்டவராக இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கு கர்த்தர் நம்மளை பரிசுத்தமாக்கி இருக்கிறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. நம்மளை ஆண்டவர் நினைஞ்சிருக்கிறாரு, பரிசுத்தமாக நம்மை மாற்றி இருக்கிறாரு. ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் பரிசுத்தமாக மாறி இருக்கீங்க? ஆமா. ஒரு நாளில பாவிகளாக இருந்தோம், துன்மார்க்க வாழ்க்கையில இருந்தோம். ஆனால் அப்படிப்பட்ட நம்மை தேவனாகிய கர்த்தர் அழைத்து கல்வாரி இரத்தத்தினாலே ஆமே நம்மை கழுவி நம்மை சுத்திகரித்தபடினால் நாம் இப்பொழுது பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பரிசுத்தம் என்ன செய்யப்படணுமா? காக்கப்படணும். அப்பதான் கர்த்தருடைய வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட முடியும். பரிசுத்தத்தை கெடுப்பதற்கு பிசாசு பல யுத்திகளை, தந்திரங்களை அவன் கையாளுவது உண்டு. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 1 நாளாகமம் 23:13 வாசித்து பாருங்க. அம்ராமின் குமாரன் ஆரோன், மோசே என்பவர்கள், நல்லா கவனிங்க, எப்படிங்க? பரிசுத்தத்திற்கும் பரிசுத்தமான ஸ்தலத்தை காக்கிறதற்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தெரிந்து பிரித்து
பிரித்து வைக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே சொல்லப்படுகிற ஒரு காரியம், அம்ராமின் குமாரன் ஆரோன், மோசே என்பவர்கள், ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்தத்திற்கும் பரிசுத்தமான ஸ்தலத்தை என்றென்றைக்கும் காப்பதற்கு. அப்ப ரெண்டு காரியம் சொல்றாரு. ஒன்று, பரிசுத்தம், அந்த பரிசுத்தம் காக்கப்படணும். அப்ப நீங்களும் நானும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த பரிசுத்தம் என்ன செய்யப்படணும்? என்ன செய்யப்படணும்? பரிசுத்தம் காக்கப்பட வேண்டும். பரிசுத்தத்தை நீ காத்துக்கொள், அதை கர்த்தர் விரும்புகிறாரு. ஆமா, தோத்திரம். எப்படி நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் அதை நம்ம கொஞ்சம் தெளிவா, எதெல்லாம் நம்மை பரிசுத்தமாக்குறது அப்படின்னா வசனத்தை வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 13வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, முழுகினவன் நோக்கி கழுவினாள். நல்லா கவனிங்க, இங்க ஒரு சம்பவம். முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவினால், கர்த்தருடைய பந்திக்குள்ள காரியத்தை சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, தோத்திரம், முழுகினவன் எப்படி இருக்கிறான்? கால்களை மாத்திரம் கழுவினால் போதும், மற்ற எல்லாவற்றிலும் அவன் எப்படித்தான் இருக்கிறானா? அவன் சுத்தமாக தான் இருக்கிறான். ஏன்னா அவர் சுத்தப்படுத்தி இருக்கிறாரு நம்முடைய ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி வாசிக்க போறோம். நம்ம பாருங்க, 1 யோவானுடைய நிருபம் 1வது அதிகாரம் 7வது வசனத்தில் எது நம்மை பரிசுத்தமாக்குறதுன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை, அப்ப ரத்தம் நம்மை பரிசுத்தமாக்குறது. ஒரு நாளிலே சொல்லுங்க, இயேசு கல்வாரி சிலுவையில சிந்தின ரத்தம் நம்மை பரிசுத்தமாய் மாற்றி இருக்கிறது. இரண்டாவது, யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15வது அதிகாரம் 3வது வசனம். யோவான் 15:3. ஒரு நாளிலே சொல்லுங்களேன். அடுத்து வாசிங்க 17வது அதிகாரத்தில், யோவான் 17 முதல் 19 வசனங்கள். அவர்களை பரிசுத்தமாக்கும். ஒரு நாளிலே சொல்லுங்களேன். அப்போ எது நம்மை பரிசுத்தமாய் மாற்றுகிறதுன்னு சொன்னா, தோத்திரம், வசனம் நம்மளை என்ன செய்யுது? இருக்கீங்களா? எதுக்கு பைபிளை படிக்க, பைபிள் படிக்க அப்படின்னு சொல்றோம்? எதுக்கு வசனத்தை வாசிங்க, வசனத்தை கேளுங்க அப்படின்னு சொல்றோம்னா, வசனம் நம்ம என்ன செய்கிறது? நம்முடைய வசனமே சத்தியம். வசனமே நம்மை பரிசுத்தமாக்குகிறது. எந்த அளவுக்கு ஒரு தெய்வ பிள்ளை வசனத்தை எடுத்து அதிகமாய் வாசிக்கிறார்களோ, அதன் மேல் கவனம் செலுத்துகிறார்களோ, அந்த வசனம் அவர்களை பரிசுத்தமாக்குறது. நான் சில மாதங்களுக்கு முன்னதாக ஒரு காரியத்தை சொல்லியிருந்தேன். ஒரு வயதான ஒரு முதிர்வர் வேதத்தை எடுத்து எப்பொழுதும் படித்துக்கிட்டே இருப்பாராம். முன்னாடி சொல்லியிருக்கிறேன். வேதத்தை எடுத்து படித்து கொண்டே இருப்பாராம். அப்பொழுது ஒரு வாலிபன் போகும்போது வரும்போதும் அவரை பார்த்து நகைத்து சிரித்து கொண்டே இருப்பானாம். அப்பொழுது ஒரு நாள் கேட்டாராம், தாத்தா, எப்போ பார்த்தாலும் பைபிள் படிச்சுக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு சொன்னால், நிறைய வசனம் உங்களுக்குள்ள இருக்கும் அல்லவா, இதெல்லாம் மாறி மாறி படித்து நிறையா இருக்கும் அல்லவா, நிறைய மாறி மாறி படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டானா. எப்பா, வசனம் உள்ள நிறையா இருக்கிறதுக்காக நான் படிக்கலை, எதுக்கு படிக்கிறேன்னு உனக்கு சொல்லி காட்டுறேன் அப்படின்னு ஒரு மூங்கில் கூட, என்ன கூட எல்லாம் சொல்லுங்க, ஒரு மூங்கில் கூடைய கொத்துறோம், அதை எடுத்து கொண்டு போய் தண்ணி பிடிச்சி வர சொன்னாராம். அந்த கூடை என்ன கூடைன்னா, அவர் கறிக்கடை, இந்த அடுப்பு கறி அந்த வியாபாரம் பண்ணுறவர், அதை அள்ளி அள்ளி அது கரையேறுன்னு இருக்குது. இப்போ அந்த கூடையை எடுத்துகிட்டு போய் தண்ணி பிடிச்சிட்டு வா அப்படிங்கும்போது இவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நள்ளியை திறந்து தண்ணி பிடிச்சிருக்காரு. தண்ணி பிடிச்சி அங்கேருந்து தூக்கிட்டு வரங்குள்ளையும் வீட்டுக்கு வரங்குள்ளையும் தண்ணி பூரா நெஞ்சிருச்சு. தண்ணி பூரா தோத்திரம் போயிடுச்சு. பிறகு திரும்பியும் போய் தோத்திரம், தாத்தா தண்ணி பூரா போயிடுச்சு, மறுபடியும் பிடிச்சிட்டு வா அப்படின்னு இப்படி மறுபடியும் போய் பிடிச்சிட்டு வரங்குள்ளையும் தண்ணி பூரா போயிடுச்சு. இப்படி மாறி 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 அப்படி போக சொன்ன போது இவருக்கு எரிச்சல் வந்துருச்சு. தாத்தா, தோத்திரம், தண்ணி தான் இதில் நிற்காதுன்னு நமக்கு தெரியுமில்ல, பிறையா ஓயாமல் பிடிச்சிட்டு வர சொல்கிறீரு அப்படின்னு ஒன்று. அப்போ அவர் சொன்னாராம், தம்பி, நீ முத தண்ணி பிடிக்கும்போது இந்த கூடை எப்படி இருந்தது? கருப்பாக இருந்தது. இப்போ இந்த கூடை எப்படி இருக்குது? அந்த கருப்பு மாதிரி சுத்தமாக இருக்குது. இதுதான் தம்பி, வசனம் உள்ள இருக்கிறதுக்காக நாம் படிக்கிறது இல்லை, வசனத்தை படிக்க படிக்க உள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் அது சுத்தமாக்குகிறது. ஆமென். வசனம் நம்ம என்ன செய்கிறது? பரிசுத்தமாக்குது. ஒன்று, இயேசுவின் ரத்தம் நம்மை பரிசுத்தமாக்குறது. இரண்டாவது, வசனம் நம்ம என்ன செய்யுது? பரிசுத்தமாக்குது. 1 கொரிந்தியருடைய நிருபம் 6வது அதிகாரம் 11ஆம் வசனத்தை ஒரு வாசிங்க. உங்கள் அந்த மேலே உள்ள வசனத்தை வீட்டில் போய் வாசித்துக்கோங்க. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள், ஆயினும் ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அந்த மேலே சில காரியம் சொல்லப்பட்டிருக்கு, எப்படியெல்லாம் இருந்தோம்னு சொல்லி. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியினால் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா, ஆவியினால் பரிசுத்தமாக்கப்படுகிற அனுபவம். அல்லேலூயா சொல்லுங்க. ஒன்று, இரத்தம் பரிசுத்தமாக்குது, வசனம் நம்மை பரிசுத்தமாக்குறது. மூணாவது, ஆவியினாலே பரிசுத்தம். ஆமென் சொல்லுங்க.
2 தெசலோனிக்கேயர் 2:13 வாசித்து பார்த்தீங்கன்னா 2 தெசலோனிக்கேயர் 2:13 கொஞ்சம் வேகமாக போங்க. சகோதரரே, எதனால் ஆக்கப்பட்டிருக்கிறீங்க? ஆவியினாலே பரிசுத்தம். 4வது காரியத்தை அதில் சொல்கிறேன் பாருங்க. இனி எதனாலே பரிசுத்தம்னா 1 தீமோத்தேயுடைய நிருபம் 4வது அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்க. அது தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 4வது நம்மளை பரிசுத்தமாக்குறது எதுனா? ஜெபம். ஹலோ, இருக்கீங்களா? எதுக்கு உங்களை ஓயாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி மாயா மாதிரி சொல்கிறது? நீங்கள் ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண போட்டேன் எனக்கு என்ன அப்படி இருக்கு, ஏன் தெரியல அப்படின்னா, ஜெபம் நம்மளை என்ன கொண்டு வருது? பரிசுத்தத்தை கொண்டு வருகிறது. நான் சொல்ல யாருடைய வாழ்க்கையிலாம் ஜெபம் இல்லையோ, எங்கேயோ ஒரு பிசகு, எங்கேயோ. நான் சொல்ல ஜெபிக்கிற மனுஷன் பாவம் செய்ய மாட்டான், பாவம் செய்கிறவன் ஜெபிக்க மாட்டான். இன்னைக்கு நம்ம வீட்டில் சில பிள்ளைங்க ஜெபம் பண்ணாமல் இருக்குது அப்படின்னா எங்கேயோ ஏதோ ஒன்றில் சறுக்கிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். தோத்திரம். சும்மா கடமைக்கு ஜெபம் பண்ண எல்லாரும் பண்ணிடுவாங்க. நான் சொல்லுவேன், தனி ஜெபம் மணிக்கணக்கா தேவ சமூகத்தில் அமர்ந்த ஜெபத்தை இன்னைக்கு விட்டுட்டாங்களா அப்படின்னா எங்கேயோ அடி பிசகுது, சறுக்குது. விஜய் கவனிக்கிறீங்களா? தோத்திரம். ஜெபம் இருக்கணும் வாழ்க்கையில். ஜெபம் தான் நம்மளை பரிசுத்தத்துக்கு நேராக நடத்தக்கூடிய ஒன்று. அதனால தான் அநேக இடத்துல விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நிற்பதற்கு பாத்திரமுடையவளாய் மாற்றக்கூடியது ஜெபம் மட்டுமே. ஜெபிங்க பிரதர், ஜெபிங்க, ஜெபிங்க ஐயா. ஜெபம் உங்களை பரிசுத்தத்துக்கு நேராக நடத்தும், உங்களை பரிசுத்தப்படுத்தும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை. ஆகையாலே உங்களை பரிசுத்தமாக்கின அந்த கர்த்தர் சொல்றாரு, பரிசுத்தத்தை என்ன செய்யுங்க? காத்துக்கொள்ளுங்க. ஏன்னா நீங்கள் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தராக இருக்கிறபடினால் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க. கடைசியாக சொல்லி முடிக்கிற 3வது காரியத்தை. ஆமென் தோத்திரம். ஆவி, ஆத்துமா, சரீரம் காக்கப்பட வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5:23. 1 தெசலோனிக்கேயர் 5. தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம். உங்களுக்குள்ள ஆவி இருக்கு, மூச்சை சொல்லலை, ஆவி இருக்கு. அது தேவன் தந்த ஆவி, கொட்டாவி இல்லை. நம்ம சொல்லும்போது ஆண்டு வாயை திறந்தாப்புல அந்த ஆவி இல்லை. தேவன் தந்த ஆவி நமக்குள்ள இருக்குது, ஆவி இருக்குது. 2வது ஆத்துமா இருக்குது. நம்ம பார்க்குறதெல்லாம் எதை பார்க்குறோன்னா சரீரத்தை மட்டும்தான் பார்க்குறோம். இந்த சரீரத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவம் உள்ளே இருக்கிற ஆவிக்கும் ஆத்துமாவுக்கு என்ன செய்யறது கிடையாது. உள்ளே இருக்கிற மனுஷனை நீங்கள் ஒரு வேளை ஸ்கேன் பண்ணி ஆண்டவர் காட்டினான்னு வச்சுக்கோங்க, எத்தனை பேருக்கு நோஞ்சானா இருக்குதோ உள்ள. ஏன்னா அந்த ஆவி ஆத்துமா பலன் அடையணும்னா ஜெபமும் உபவாசமும் வேத வாசிப்பு இருந்தால் தான் அது எப்படினும் பலன் அடையும். அது பலனாக இருக்குது. எத்தனை பேருடைய வாழ்க்கையில் உபவாசம், ஜெபம், தோத்திர வேத வாசிப்பு இருக்கோ தெரியல, வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் குற்றமற்றதா எப்போ கர்த்தருடைய வருகை நாட்களில் நம்ம பார்க்கும்போது அது குற்றமற்றதாக இருந்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். அப்போ இந்த ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மகிட்ட கொடுத்துருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. தோத்திரம். சரீரம் ரொம்ப முக்கியமானதுங்க. யூதாவின் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரே நிர்பந்தம் வெளிப்படுத்துக்கு முன்னாடி இருக்கும். தோத்திரம். 1வது அதிகாரம், அது ஒரு அதிகாரம் தான். 9வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா பிசாசனுடைய தர்க்கித்து பேச துணியாமல். நல்லா கவனிங்க, எதுக்காக சண்டை நடக்குது? இங்கே ஒரு சண்டை நடக்குது. மிகாவேல் தூதனுக்கும் தள்ளப்பட்ட ஒரு தூதனுக்கும் சண்டை. அவனும் தூதன் தான், இவனும் தூதன் தான். அவன் தள்ளப்பட்டான், இவன் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற ஒரு மிகாவேல். ஆமென் சொல்லுங்க. எதுக்கு சண்டை அப்படின்னா மோசையினுடைய சரீரத்துக்கு சண்டை. உபாகமத்தின் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 34வது அதிகாரத்தில் 5-6 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. மோசே மரித்து போனான், கர்த்தரே எடுத்து அவனை அடக்கம் பண்ணினாராம். நான் சொல்கிறேன் தோத்திரம், மோசையின் சரீரத்தை கர்த்தர் மாத்திரம் எடுத்து அடக்கம் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, இவர் தான் அவங்களுக்கு தெய்வமாக இருந்திருப்பார். ஏதாவது புரிஞ்சிச்சா, கேட்டுச்சா? இவர் தான் அவங்களுக்கு என்ன செஞ்சிருப்பார்? மோசே தான் தெய்வமாக இருந்திருப்பார். அதனால தான் கர்த்தரே எடுத்து தெரிஞ்சிட்டாரு. இல்லாட்டா அங்கே ஒரு பெரிய கோயிலை கட்டி தோத்திர வருஷம் அங்கே வண்டி என்ன செய்வோம், அங்கே ஒரு கொடிக்கும்பத்தை நாட்டி அந்த கொடிக்கும்பத்தை சுத்த வச்சு நம்ம ஆளுகளையும் கூப்பிட்டு சுத்த வச்சு அதில் 2 மரத்தை வச்சு அதில் ஒரு கொடியை கட்டி தோத்திரம். ஆமாம்,
ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். தோத்திரம். என்ன அப்படின்னா, சரீரத்தை எடுத்து அடக்கம் பண்ண மிகாவேல் கொண்டு போறார் கையில் மோசேயின் சரீரத்தை. பிசாசு விட மாட்டேக்கான், செத்து போன சரீரத்தை விட மாட்டேக்காங்க. நான் சொல்லேன், செத்து போன சரீரத்தையே விடலைனா உயிரோடு இருக்க உங்களை என்னை விடுவானா? ஹலோ, நான் சொல்கிறேன், உங்கள் தெருவில் யாரு மேலே பிசாசு கண் வச்சிருக்கான் இல்லையோ, உங்கள் மேலே, உன் மேலே ஒரு கண்ணு, உங்கள் மேலே ஒரு கண்ணு, உங்கள் மேலே அவன் ரொம்ப கவனமாக இருக்கான். எப்படா ஆள் கொஞ்சம் தடுமாறும் உள்ள நுழைஞ்சிருவோம் அப்படின்னு. அதனால தான் அழகா வேதம் சொல்லுது, பிசாசிற்கு இடம் கொடாதிருங்க. நீ இடம் கொடுக்காம உள்ள வரவே மாட்டான். ஆமென். வேத வசனத்தை விட்டு கொஞ்சம் நீ வழி விலகும் போது உள்ள பிசாசு உள்ள வந்துடுவான். அதனால அவனுக்கு ஒருபோது என்ன செய்யாதீங்க, இடம் கொடுக்கவே கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. இது யாரு புதுசாக இப்போ தொடங்கி இருக்குது? தோத்துரு இங்கிட்டு வாடா. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ சரீரத்துக்கு தர்க்கம் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு காரியம். மோசே தோத்துரும் ஆண்டவரிடத்திலிருந்து அந்த கற்பலகையை வாங்கி வரும்போது ஜனங்க இடறி போனாங்கன்னு சொல்லி கீழே ஓட்டு அணைச்சிட்டாரு, உடைச்சிட்டாரு. ஒன்று. ரெண்டாவது, மேரிபா இடத்துல கண்மலையை பார்த்து கர்த்தர் பேச சொன்னார், இவர் நினைச்சிட்டாரு, அடிச்சிட்டாரு. அப்போ ரெண்டு இடத்துலையும் தேவ வார்த்தையை மீறி நடந்துட்டாரு. தேவ வார்த்தைக்கு மீறி நடந்தபடினால இவன் தகுதி உடையவன் கிடையாது, இவன் நம்மாள் அப்படின்னு சொல்லி சரீரத்தை விட மாட்டேக்கான். இந்த சரீரத்தை நினைச்ச மாட்டேன், விட மாட்டேங்க. இன்றைக்கி நம்ம ஆளுக பாருங்க தோத்துறோம், வண்டி தூக்கிட்டு போச்சுன்னா அந்த இது வந்துடக்கூடாதுன்னு என்னெல்லாம் பாடம் பண்ணுறாங்க, என்னெல்லாம் பாடம் பண்ணுறாங்க. தோத்துறோம். நான் ஒரு இறப்பு வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே பை நிறையா தோத்துறோம் கடுகு அள்ளி வச்சுருந்தாங்க, கடுகு அள்ளி வச்சுருந்தாங்க. அந்த வண்டி வந்து கொஞ்சம் வீட்டுக்கு அந்த பக்கம் தள்ளி நிற்கிது, தெருவில் இந்த தள்ளி நிற்கிது. நான் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அப்போது தோத்துறோம் அங்கேருந்து அவங்க வண்டி கிளம்பிடுச்சு, போட ஆரம்பித்தாங்க. ஒரு பொம்பளை சொல்கிறா, வீட்டுக்கிட்ட இருந்து போடு. ஆனால் அதுக்கு முன்னாடி தோத்துறோம் அதை கும்பிட்டு அதை என்னென்னலாம் செய்கிறாங்க, எதை அந்த பாடியை அப்படி தொண்டு கும்பிட்டு அதில் என்னென்னமோ வைக்கிறாங்க, என்னென்னமோ செய்கிறாங்க. அது 3 வட்டம் வைக்கணுமா, அந்த பைய இடது கைட்டு வைக்கணுங்க. அத்தனையும் கேட்குறாங்கங்க, அத்தனையும் கேட்குறாங்க. நம்ம சொன்னால் அந்த சனம் ஒன்றுமே என்ன செய்ய மாட்டேங்குது. என்னதான் சொன்னாலும் எவ்வளவுதான் பிரசங்கம் பண்ணாலும் அந்த உலகத்தார் சொல்லுது, ஏய் தோத்துறோம் நான் இப்படி தான் சொல்கிறேன், இதுபடி செய்ய முடியாதுன்னா முடியாது. அப்படி சொல்ல முடியலையே. ரட்சிக்கப்பட்ட ஜனமே எல்லாம் செஞ்சாங்க, அப்படி வச்சாங்க, அப்படி வச்சாங்க. ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ளவங்கெல்லாம் சுற்றி சுற்றி வந்து அதில் நம்ம தொட்டு தொட்டு எல்லாத்தையும் வச்சு முடிச்சுட்டு அதை தொட்டு தொட்டு கும்பிட்றாங்க. கும்பிட்டுக்கோங்க, கும்பிட்டுக்கோங்க, கும்பிட்டுக்கோங்க. நீ சாமின்னு தானே கும்பிட்ற, பெறையாது வீட்டுக்கு வந்துடக்கூடாதுன்னு கடுக போடுற, வீட்டுக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தானே கடுக நீ போடுற. எவ்வளவு ஏமாத்திக்கிற. எவனோ ஒருத்தன் நம்மகிட்ட பொய்யை பரப்பி விட்டுருக்குறான், அதை இன்னும் நாம் நம்பி அதை சரி. ரட்சிக்கப்பட்ட ஜனமே, என்னைக்கு ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளை தோத்திரம் மறிக்கிறாங்களோ அவங்க நித்தியத்துக்கு போயிடுவாங்க, பரதேசிக்கிற இடத்துக்கு போயிடுவாங்க. ரட்சிக்கப்படாமல் முடிச்சா தூதன் தான் கொண்டு வருவார். ஏன்னா பரலோகத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகளுடையவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு. அதுகளெல்லாம் பாதாளத்தில் கொண்டு போய் அப்படி வச்சிருப்பாரு. ஏன்னா யூதா புஸ்தகத்தை நீ வீட்டில் போய் வாசித்து பாருங்க. சில தூதர்களை பாதாளத்தில் சங்கிலினால் கட்டி நியாய தீர்ப்புக்காக வைத்திருக்கிறார். அந்த கூட்டத்தோட இவங்களும் போய் என்ன செய்வாங்க, இவங்களும் போய் உள்ளே இருப்பாங்க. இந்த பூமியில் நடமாடுகிற எந்த ஆவியும், நான் தான் கற்பாய் வந்திருக்கேன், நான் தான் முனியமாக வந்திருக்கிறேன், பொய் பொய் பொய், இயேசுவின் நாமத்தில் போறையாலே கேளுங்க. முனியமாங்கிற பேரில் பொய் சொல்லிக்கிட்டு இருக்குது, கற்பாய்ங்கிற பேரில் பொய் சொல்லிக்கிட்டு இருக்குது. ஒருபோது மரித்த ஆவிகள் இந்த பூமியில் நடமாடுவது கிடையவே கிடையாது. மரித்தோரும் மௌனத்தில் இறங்கி இருப்போரும் இது முதல் கொண்டு கர்த்தரை துதியார்கள். மரித்து போனவங்க இங்கே இருக்க போகிறது கிடையாது. அப்போ இதெல்லாம் அப்படின்னா தள்ளப்பட்ட ஆவிகள், தூதர்கள், தள்ளப்பட்டு சபித்து தள்ளப்பட்டவங்க ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. தோத்திரம். நம்ம சில காரியத்தை சத்தியத்தில் நம்ம நிற்க வேண்டியது அவசியமாக இருக்குது. சரீரத்துக்கு சண்டை போடுவான, செத்துப்போன சரீரத்துக்கு உங்களை என்ன சும்மா விடவே மாட்டான். அப்படி அந்த சரீரம் காக்கப்பட வேண்டும். நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் குற்றமற்றதாய் காக்கப்பட வேண்டும். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முழங்கால் படிடுவோம். யாக்கோபினுடைய 1வது அதிகாரம் 27வது வசனம். யாக்கோபு 1:27. திக்கற்ற பிள்ளைகளும் விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக
அல்லேலூயா. இந்த உலகத்தால் கரைபடாதபடிக்கு எந்த ஒரு மனுஷி ஆவி ஆத்துமா சரீரத்தை காத்து கொள்கிறார்களோ அவர்கள்தான் பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக மாசில்லாத சுத்த பக்தி உடையவர்களாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் தான் கர்த்தருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. தெய்வஜனமே, நீ காக்கப்பட வேண்டிய 3 காரியத்தை ஆவியானவர் சொல்லியிருக்கார். 1, விசுவாசத்தை காத்துக்கொள். 2வது, பரிசுத்தத்தை காத்துக்கொள். 3வது, உன்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை காத்துக்கொள். கர்த்தருடைய வருகை நாட்களில் நீங்கள் நானும் அவரை சந்திப்போம்.